Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு எங்க அத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நீங்க பாயாசத்துல பலவிதமான பாயாசம் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா எல்லாரும் மேக்ஸிமம் செய்யறது பால் பாயாசம், அதாவது வெள்ளை பாயாசம், சேமியா பாயாசம். ஆனா அதை விட ஹெல்த்தியா ரொம்ப நாவுக்கு சுவையா இருக்கக்கூடிய பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம். இது அடப்புறதை விட நல்லா இருக்கும். எங்க நாகர்கோவில் சைடுல இது ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்களும் உங்க வீட்டில் செய்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. செய்வோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் சர்க்கரை, 300 கிராம் பாசிப்பருப்புல சிறு பருப்பு, 100 கிராம் ஜவ்வரிசி. நான் இப்போ இதுல எல்லாத்துலயுமே பாதி தான் எடுத்துக்கிறேன். காரணம் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் போதும். நான் எல்லாத்துலயுமே பாதியா எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே பாசிப்பருப்பை கொட்டி நான் இதை வறுக்க போறேன். எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம், சாதாரணமா ஒரு சட்டியில போட்டு இதை வறுக்க போறேன். எந்த பக்குவமான வறுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பொன்னிறமா வறுக்கணும். இது வறுத்துட்டே எடுக்கும்போது இந்த மண்டை வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கிறேன். இது தட்டின மண்டை வெள்ளத்தை ஒரு சாஸ் பேன்ல கொட்டி கொஞ்சமா தண்ணி விடும். ரொம்ப விட வேண்டாம். காரணம் சர்க்கரை பாகு உருக்கி தண்ணி வரும். அதனால சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ ஒரு அடுப்புல பாசிப்பருப்பை வறுத்துட்டு இருக்கேன். பக்கத்து அடுப்புல சர்க்கரை பாகு பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து என்ன பண்றோம்னா இந்த ஜவ்வரிசி, நான் இன்னைக்கு 50 கிராம் தான் ஜவ்வரிசி எடுத்தேன். 500 கிராம் சர்க்கரை எடுத்தா 100 கிராம் ஜவ்வரிசி. நான் 1/4 கிலோ தான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதனால 50 கிராம் ஜவ்வரிசி இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை தனியாக வேணும். இப்போ பாசிப்பருப்பு நல்ல இந்த பக்கம் ஆயிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்துருக்கோம். இது இந்த பாசிப்பருப்புல கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கல் தான் இருக்காது, கல் கரைய போகிறோம். அது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நமக்கு இப்படி பண்ணணும்னா எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, தண்ணி கிளியராக சுத்தமாக இருக்குது. இப்போ ஒரு குக்கரை வச்சு இந்த பாசிப்பருப்பை உள்ளே போட்டு பாசிப்பருப்பு மூங்குற வரைக்கும் தண்ணி விட்டு அதை நம்ம வேக வைக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணுறோம். இங்கே பாருங்க, சர்க்கரை கரைஞ்சாச்சு. சர்க்கரையில் எந்த கட்டியும் இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டி எதுவும் இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஜவ்வரிசியை பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த டிரான்ஸ்பேரண்டாக வரணும். இன்னும் டிரான்ஸ்பேரண்ட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த தீ அதனால சிம்மில் வச்சுட்டேன். அதை ஆஃப் பண்ணியாச்சு. குக்கரை ஊற்றி வச்சிடலாம். சர்க்கரை பாகை மண் தூசி எதுவும் இல்லாமல் அரிச்சு எடுக்கிறேன். ஆவி வந்துட்டு வெயிட் போடுறேன். வெயிட் போட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 2 மினிட்ஸ் போடும். நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏற்கனவே வறுக்கும் போதே பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இது சீக்கிரமாக வெந்துடும். துவரம் பருப்பு மாதிரியில் பாசிப்பருப்பு உடனே வெந்துடும். 2 மினிட்ஸ் வச்சா போதும். 2 விசில் இல்லை, 2 மினிட்ஸ். இப்போ இங்கே ஜவ்வரிசியை பாருங்க, ஜவ்வரிசி நல்ல கிளாஸி ஆயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியை மாற்றி வச்சிடுறேன். இந்த அடுப்பில் அடுத்த கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் தேங்காயை சின்ன சின்ன பல்லாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன பல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது கம்பல்சரி இல்லை, ஆனால் குழந்தைகள் இதை பாயசம் குடிக்கும் போதே கடிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிள்ளைகளுக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய், அவ்வளவு தேங்காய் போட்டு இதை முதல்ல போட்டுருக்கு. நெய்யில் வறுக்கிறேன்.
தேங்காய் இங்கே அதனுடைய வெள்ளை நிறம் மாறி கொஞ்சம் ஒரு என்ன கலர், க்ரீம் கலர் ஆகுது. இப்போ கேஷ்யூநட், இவ்வளவு கேஷ்யூநட் போடுறேன். அதே நெய், கூடுதல் எக்ஸ்ட்ரா நெய்யே விட வேண்டாம். கேஷ்யூநட் போடுறேன். கேஷ்யூநட் கரையக்கூடாது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு, தேங்காய் கேஷ்யூநட் எல்லாம் சேர்ந்து. இப்போ இவ்வளவு கிஸ்மிஸ் பழம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆகிட்டுருக்காங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம நினைப்போம் பால் பாயாசம் தான் குயிக்காக முடியும். இல்லை, இதே இந்த பாயசமும் குயிக்காக முடியும். நம்ம வந்து 2 பக்கமும் நின்று வேகமாக வேலை பார்த்தா இதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. இப்போ 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு வச்சுருக்கிறேன். சுக்கு வைக்காட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த வெல்லம் சேர்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுக்கு சேர்ப்பேன். அது நல்லா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். அது எதனாலும் இல்லை, எங்கள் பெற்றோர்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏலமும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் வச்சுருப்பேன். அதையும் இந்த மிக்ஸில் போட்டுட்டு இதுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ குக்கர் வந்து ஆவி அடங்கின உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் பாயசம் ரெடி. ஒரு ஆவி அடங்கிறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆவி அடங்கணும்னு நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போது கேஸ் எல்லாம் போயிட்டு குக்கரை திறக்க போகிறேன். அருமையாக இது இந்த பக்கம் வர்றதுக்கு சிலருக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகலாம். நம்முடைய இது எனக்கு இது பெரிய ஸ்பீடான ஸ்டவ். கொஞ்சம் நம்ம சின்ன ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம். இது எனக்கு 2 to 3 மினிட்ஸில் ஆகிட்டு. இது ஒரு வேலை இல்லை, எல்லாத்தையும் உள்ள விட வேண்டியதான். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை பாகு, அவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஜவ்வரிசி, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாம் உள்ள போட்டாச்சு. ஏலக்காய் கூட சேர்த்துருக்குறேன். கொதிக்கட்டும், ஒரே ஒரு கொதி தான், கொதிக்கட்டும். கொதித்த உடனே இறக்கும் போது ஒரு 100 ml 100 அல்லது 150 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இறக்கும்போது இதை விட்டு ஜஸ்ட் பபிள் வதவும் இறக்கிடலாம். பாருங்கள், பாயசத்தை நல்லா கொதித்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தேங்காய் பால் இல்லையேன்னு பசும்பால் ஊற்றிடாதுங்க. இதுக்கு பசும்பால் ஊற்றவே கூடாது. தேங்காய் பால் இல்லாட்ட விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நான் ஒரு ருசிக்காக விடுறேன். தேங்காய் பால் அவ்வளோ விட்டால் கூட கொஞ்சம் ருசி, இல்லாட்ட பிரச்சனையே இல்லை. போதும், ஒரு கொதி, ஜஸ்ட் சூடு மட்டும் ஆனால் போதும். அவ்வளோதாங்க, நம்ம பாயாசம் ரெடி. நம்ம இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு வேறு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட சுட சுட பாயாசம் ரொம்ப நல்லா சூப்பரா தயாராகிடுச்சு. ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.